நம்ம தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்டிபிசிக்கான வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியிட்ருக்காங்க. ஷார்ட் லிஸ்டிங் நோட்டிஃபிகேஷன் வந்து வந்தாச்சு. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் டோட்டலாக இந்த வருஷத்துக்கான வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8850 காலி பணியிடங்களை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட்டுக்கான இந்த வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் அண்டர் கிராஜுவேட் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. நீங்கள் கிராஜுவேட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் போதுமானது. அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் மந்த்லி சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 29,500 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரியே வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு எப்போ இருந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 21/10/2025 அதாவது இந்த மாதம் 21ஆம் தேதியிலேருந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும் அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ கைஸ், இப்போ பார்த்துருக்கக்கூடிய என்டிபிசிக்கான ஷார்ட் லிஸ்டிங் நோட்டிஃபிகேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் படித்து பாருங்கள். அண்டு நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் இருக்கணும், என்ன சிலபஸ் இருக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ கைஸ், நீங்கள் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே மீண்டும் நம்ம தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்டிபிசிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதில் இந்த 2025 அண்ட் 2026க்கான வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8850 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட் லெவலில் தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் கொடுக்க போகிறாங்க. இதில் வந்து என்ன போஸ்டிங் அப்படின்றத விட இப்போ வந்து முன்ன வருஷம் எவ்வளோ வேக்கன்சி வந்து கொடுத்துருந்தாங்க அண்ட் இந்த வருஷம் எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். நம்பர் ஆஃப் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஜுவேட்லேயும் அண்டர் கிராஜுவேட்லேயும் உங்களுக்கு 2 போஸ்ட் வந்து அறிவிப்பாங்க. இதில் கிராஜுவேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2019 வந்து 24,678 காலிப்பணிகளை வந்து அறிவிச்சிட்டு இருந்தாங்க. அண்டு அண்டர் கிராஜுவேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,603 காலிப்பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருந்தாங்க. அண்டு 2024-25க்கான கிராஜுவேட் வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8,113 காலிப்பணியிடங்களும் அண்ட் அண்டர் கிராஜுவேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3,445 காலிப்பணியிடங்களும் அறிவிச்சிருந்தாங்க. இப்போது 2025 அண்ட் 2000 அதாவது வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டுக்காக 5,800 காலிப்பணியிடங்களும் அண்டு அண்டர் கிராஜுவேட்டுக்காக உங்களுக்கு 3,050 காலிப்பணியிடங்களும் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 8,850 காலிப்பணியிடங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறிவிக்க போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்டிங் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க. இதில் அண்டர் கிராஜுவேட்னா என்ன அண்ட் கிராஜுவேட்னா என்ன, இதுக்கான போஸ்டர்ஸ் வந்து என்னென்ன போஸ்ட் வந்து வெளியிட்ருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து கூடிய சீக்கிரமே வந்து வெளியிட்டுருவாங்க. இது வந்து ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, சென்னை ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு நீங்கள் சர்ச் பண்ணினா போதும். என்னென்ன போஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட்டு அதாவது கிராஜுவேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஷன் மாஸ்டர் அண்ட் குட் ட்ரெயின் மேனேஜர் அண்ட் டிராஃபிக் அசிஸ்டன்ட் அண்ட் சீஃப் கெமிக்கல் டிக்கெட் சூப்பர்வைசர் அண்ட் சீனியர் கிளர்க் டைப்பிஸ்ட் அண்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்டு அக்கௌண்டன்ட் டைப்பிஸ்ட் அண்டு சீனியர் கிளர்க் டைப்பிஸ்ட். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் போஸ்ட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். அண்டர் கிராஜுவேட் போஸ்ட்டில் அதாவது 12th லெவலில் வந்து அப்ளை வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட்டு செக் பண்ணுறதுக்கான இந்த டிக்கெட் செக்கிங் எல்லாம் டிடிஆர் இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியும் அண்டு அக்கௌண்ட் கிளர்க்காகவும் அண்டு டைப்பிஸ்ட்டுக்காகவும் அண்டு ஜூனியர் கிளர்க்கு டைப்பிஸ்ட்டுக்காகவும் அண்டு ட்ரெயின் கிளர்க்காகவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. அண்டு இதில் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்கவுங்க ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆன்லைன் மூலிமா தான் நீங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா
21 அக்டோபர்லேருந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா. கிராஜுவேட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா 21 அக்டோபர் 2025லேருந்து 20 நவம்பர் வரைக்கும் உங்களுக்கான கிராஜுவேட் லெவலுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடுவாங்க. அண்டர் கிராஜுவேட்டுக்கான லெவலில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 28 அக்டோபர்லேருந்து 27 நவம்பர் வரைக்கும் உங்களுக்கான அப்ளிகேஷன் டேட் வந்து இருக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் கிராஜுவேட்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி இருந்தாவே போதுமானதை நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டர் கிராஜுவேட்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 12th வந்து பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது நீங்கள் வந்து அண்டர் கிராஜுவேட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களா அல்லது கிராஜுவேட் அப்ளை பண்ணுறீங்களான்றது நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க. அண்டு இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 33 வயசு வரைக்கும் கிராஜுவேட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. யூஜி, பிஜி இந்த மாதிரி வந்து படிச்சிருக்கீங்கன்னா 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதில் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு 1, கம்ப்யூட்டர் பேஸ்டு 2, ஸ்கில் டெஸ்ட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்றத ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா. இதில் இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அண்டர் கிராஜுவேட்டுக்கு எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் அண்டு கிராஜுவேட்டுக்கு எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் அப்படின்ற டேட்டை வந்து நம்ம பார்த்துட்டோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரமே அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிடுவாங்க. இந்த இப்போ வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8850 காலிப்பீடங்களை வந்து அறிவிக்க போகிறாங்க. இதில் கிராஜுவேட் லெவலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5800 காலிப்பீட இனங்களும் அண்டர் கிராஜுவேட் லெவலில் அதாவது 12th லெவலில் வந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து 3050 காலிப்பீடங்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க. இதில் எந்தெந்த போஸ்ட்டுக்கு வந்து எவ்வளோ காலிப்பீடங்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸ்டேஷன் மாஸ்டர் அண்ட் குட் ட்ரெயின் மேனேஜர் அண்ட் டிராஃபிக் அசிஸ்டண்ட் அண்ட் சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசருக்காகவும் அண்டு ஜூனியர் அசிஸ்டண்ட்டு அண்டு சீனியர் கிளர்க் டைப்பிஸ்ட்டுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 5800 அதாவது கிராஜுவேட்டுக்காக பார்த்திங்களா 5800 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு 3050 காலிப்பீடங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்டர் கிராஜுவேட்டுக்காக இந்த பொசிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதுக்கான ஷார்ட் லிஸ்டிங் பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2019 வந்து எவ்வளோ வேக்கன்சி வந்து இருக்குது அண்ட் 2025 வந்து எவ்வளோ வேக்கன்சி வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். இந்த ஜாபுக்கு எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அண்டர் கிராஜுவேட் இதுதான் சரிங்களா. இந்த 2 லெவல் தான். கிராஜுவேட் லெவலில் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதுமானது. அண்டர் கிராஜுவேட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் 12th நீங்கள் மினிமம் வந்து படிச்சிருக்கணும் சரிங்களா. 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானதை நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 33 வயசு வரைக்கும் கிராஜுவேட் லெவல்லையும் அண்ட் அண்டர் கிராஜுவேட் வந்து பார்த்தீங்கன்னா 12th படித்தவங்களுக்கு வந்து 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர் ரிலாக்ஸேஷனும் ஓபிசிக்கு வந்து 3 இயர் ரிலாக்ஸேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் சர்வீஸ்மேன் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி தந்தார போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து உடனே நான் உங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிடுவேன். அதனால் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து கவனிச்சிட்டே இருங்க. அண்ட் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஸ்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 1 அண்ட் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 2 அண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில கிளர்க் போஸ்ட்டுக்கெல்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், உங்களுக்கான மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். இதில் டைப்பிங் ஸ்கில் அண்டு CBT 1 CBT 2 வந்து கொடுத்துட்டாங்க. இதில் வந்து என்னென்ன சிலபஸ் வந்து இருக்கும் அப்படின்ற உங்களுக்கு வந்து தெரியாது. இப்போ வந்து நான் சொல்ல போகிறேன். இதில் என்னென்ன வந்து சிலபஸ் இருக்கும் அண்டு இந்த லாங்குவேஜ் வந்து என்னென்ன லாங்குவேஜில் வந்து கேட்பாங்க அப்படின்றத பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 1க்காக வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸில் வந்து 40 கொஷினும் அண்டு மேத்தமெட்டிக்ஸில் வந்து 30 கொஷினும் அண்டு ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங்கில் வந்து 30 கொஷினும் டோட்டலாக 100 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்பாங்க. 100 மார்க்கும் தான் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும். 90 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டியூரேஷன் டைம் வந்து இருக்கும். அண்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு 2க்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக ஜென்ரல் அவேர்னஸில் வந்து 50 கொஷினும் மேத்தமெட்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 35 கொஷினும் ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 35 கொஷினும் டோட்டலாக 120 மார்க் வந்து இருக்கும்.
அண்ட் 120 மார்க்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் சரிங்களா. 90 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கான இந்த டைம் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கு இருக்குது சரிங்களா. உங்களுக்கு ஒவ்வொரு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/4 மார்க் வந்து பார்த்தா 0.25 மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்கரெக்ட் ஒவ்வொரு கொஷினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 0.25 மார்க் வந்து கட் ஆகும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கான சிலபஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து படித்தாவே போதுமானது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் தான். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் வந்து இந்த கூட்டுறது, கழித்தல் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கொஷின் வந்து கேட்டுருவாங்க. இதுக்கு முன்னாடி வந்து எழுதுனவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சு அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு சேலரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது. அண்டர் கிராஜுவேட்க்கு வந்து எவ்வளோ சேலரி இருக்கும், அண்ட் கிராஜுவேட்க்கு வந்து எவ்வளோ சேலரி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். கிராஜுவேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 19,900 உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அண்டர் கிராஜுவேட் நீங்கள் 12th லெவலில் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 19,900 வரைக்கும் உங்களுக்கான ஜூனியர் கிளர்க் டைப்பிஸ்ட்டுக்கான வேக்கன்சி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி வந்து இருக்கும். அதே நீங்கள் கிராஜுவேட்டில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா குட் ட்ரெயின் மேனேஜருக்காக வந்து பார்த்தீங்கன்னா 29,200 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். சூப்பர்வைசருக்கு அப்ளை பண்ணிங்கன்னா 35,000 வரைக்கும் இருக்கும். அண்ட் சீனியர் கிளர்க்காக அப்ளை பண்ணிங்கன்னா 29,000 வரைக்கும் இருக்கும். அண்ட் ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட்டுக்காக ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் 29,200 வரைக்கும் இருக்கும். அண்டு ஸ்டேஷன் மாஸ்டருக்கு வந்து அப்ளை பண்ணிங்கன்னா 35,400 வரைக்கும் உங்களுக்கான இந்த இது வந்து இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க சரிங்களா. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த சேலரி இல்லாமல் ட்ரெஸ்ஸிங் அலவுன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அலவுன்ஸ், ஹோம் ரெண்ட் அலவுன்ஸ் அண்ட் பென்ஷன் அலவுன்ஸ் அண்ட் மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எல்லா பெனிஃபிட்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன, இதுக்கான எஜுகேஷன் என்ன இருக்கணும், அண்ட் சிலபஸ் என்ன இருக்கணும், எவ்வளோ வேக்கன்சி வந்து கொடுத்துருந்தாங்க, இதுக்கு முன்னாடி எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தோம். இப்போது ஷார்ட் லிஸ்டிங் நோட்டிஃபிகேஷன் வந்து காட்டவே இல்லையே அப்படின்றத கேட்குறது எனக்கு நல்லாவே கேட்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கிற லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜ்க்கு தான் வருவீங்க. இதுதான் நமக்கான ஷார்ட் லிஸ்டிங் நோட்டிஃபிகேஷன். இதில் ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட்டு வந்து பார்த்திங்கன்னா 21/10/2025 வந்து ஓப்பன் ஆகும். அண்ட் க்ளோசிங் டேட்டு வந்து பார்த்திங்கன்னா 20/11 அதாவது நம்பர் வரைக்கும் இருக்குது. இதில் கிராஜுவேட்டுக்கு தனியாகவும் அண்டு அண்டர் கிராஜுவேட்டுக்கு தனியாகவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. அண்டு இதுக்கான போஸ்டர்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, சேலரி வந்து எவ்வளோ இருக்குது, அண்டு எத்தனை வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம், எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து இருக்குது, எல்லாம் டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து எப்படி நீங்கள் எந்த வெப்சைட்டில் வந்து ட்ரை பண்ணணும், அதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா www.chennai.rrb.nic.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணினாவே போதும். அப்படி தெரியல அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சென்னை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த சென்னை அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணவே போதுமானது. உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன உடனே நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்து அப்லோடு வந்து பண்ணுவோம். அதனால் நம்ம சேனலுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து எப்படி நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் சரிங்களா. அதனால் நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உடனே வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே செக் பண்ணி வந்து பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வண்டி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து புரியும் சரிங்களா. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இந்த வாய்ப்பு வந்து யாரும் நழுவ விட்டுறாதீங்க. அதாவது போன வருஷம் வந்து அட்டன் பண்ணாதவங்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அப்படியே வந்து பண்ணுங்கள். ஸோ கைஸ், தேங்க்யூ.